நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரேக் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், ரேக் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே போட சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி ரேக் தேவைப்படுறவங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ ரேகை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்க ஆங்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸை நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஒரு 5 பிளேட் போட போகிறோன்னா 5 பிளேட்டுக்கு ஏற்ற மாதிரி, 6 போட போகிறோன்னா 6க்கு ஏற்ற மாதிரி, 7னா 7க்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி இப்போ நாங்கள் இதில் வச்சுருக்குது எப்படின்னா அந்த ரேக்கோட ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து 20 ஹோல்ஸு, அதுக்கப்புறம் 20, அதுக்கப்புறமும் 20, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 14. அப்போது 5 பிளேட் வந்துடும். டாப்பில் 1, அடுத்த 20க்கு 1 2 ஆகிடும், அடுத்த 20க்கு 1 3 ஆகிடும், அடுத்த 20க்கு 1 4 ஆகிடும், அடுத்தது வந்து 14 ஹோல்ஸு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 பிளேட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இதில் போட்டோம். ஓகேங்களா? ஸோ அதில் நாங்கள் மார்க்கும் பண்ணியிருக்கோம். அந்த மார்க்குக்கு ஏற்ற மாதிரி ஸோ கீழே இருக்க ஃபஸ்ட்டு இந்த 2 ஆங்கிளில் அந்த இதை நோட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிட்டோம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேக் நம்ம செட் பண்ணோம்னா 4 புஷ் தேவை. 4 புஷ் இல்லாமல் 40 நெட் அண்ட் போல்டு தேவை. ஸோ அதையுமே இதில் போட்டிருக்கோம். 4 நாளாக எண்ணி போட்டிருக்கோம். அதையுமே பார்த்துக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ரேகை நம்ம தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணலான்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வீடியோ வந்து 1 பை 1 போட்டிருக்கோம், பாருங்கள். அதேமாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். ஸோ க்ளீனாக நம்ம எப்படி செட் பண்ணோம் அந்த அளவு எல்லாமே வச்சு தான் அதில் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள். ஸோ இந்த ரேக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடை வச்சுருக்கீங்க, அதாவது மளிகை கடையோ இல்லை டெக்ஸ்டைல்ஸ் கடையோ இல்லை வேறு ஏதாவது ஃபேன்சி ஸ்டோரோ நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரேகை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைட் வெயிட்டு சூப்பரான ரேகு. ஸோ தேவைப்படுறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ எல்லா டிசைன்ஸும் 1 பை 1 நம்ம போட்டிருக்கோம். ஸோ கிளியராக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ அந்த நெட்டை எப்படி செட் பண்ணணுன்றதையும் நம்ம காமிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ ரேகை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபிக்ஸிங் வந்து ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி நீங்கள் அளவு எடுத்துகிட்டு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி. மேக்ஸிமம் வந்து ஒரு ரேக் செட் பண்ணுறதுக்கு 1/2 அன் ஹவர் ஆகும். சரிங்களா? ஏன்னா அது கிளியராக நம்ம வச்சு அதோட அளவு எடுத்து அதை போட்டு அது நேராக நிமித்திட்ட பிறகு ஃபுல் நெட்டை நம்ம டைட் பண்ணிட்டோம்னா ஸோ அந்த ரேக் வந்து ஷேக் ஆகுறது, ஆடுறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நான் அதையுமே காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், இப்போ ஸ்டார்ட் அப்பில் நான் போடுறப்ப ஸோ ரேக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைட் வைக்கல, எல்லாமே சும்மா அந்த கையால் எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அவ்வளோ டைட் தான் நாங்கள் வைக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் நேராக ஆக்கிட்ட பிறகு தான் இது வந்து ஃபுல் டைட் பண்ணி அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ 1 பை 1 நான் போட்டுட்டு தான் வரேன், பாருங்கள். ஸோ தேவைப்படுறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது, அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு அது போல் எதுவுமே பண்ணல, அப்படியே ரியலாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். ஸோ சில சமயம் ரேக் வந்து பார்த்திங்கன்னா அதோட எட்ஜஸ் எல்லாமே ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டில் வருது பார்த்திங்களா, அப்போ அந்த எட்ஜஸ் எல்லாமே கொஞ்சம் இந்த மாதிரி மடங்கி போயிருக்கும். ஸோ அப்போ அதை கொஞ்சம் நம்ம நிமித்திட்டு நம்ம அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன இதை ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டில் வருது, டிரான்ஸ்போர்ட்டில் வந்துட்ட பிறகு அந்த மாதிரி எல்லாம் மாறும். ஸோ கீழே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி மேல் பக்கமும் அதாவது 4 ஆங்கிள் வருது பார்த்திங்களா. ஸோ நம்ம இது ஃப்ளாட்டாக படுக்க வச்சுருக்கிறதால அது கீழே மேலேன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ மேல் பக்கமும் இதே மாதிரி அளவு எடுத்துக்கணும். அளவு எடுத்துக்கிட்டு அந்த அளவை நோட் பண்ணிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு அதே மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம அளவு எடுத்தாச்சு, இப்போ அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ அளவு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டாப் வந்து 0, அதிலேருந்து பார்த்திங்கன்னா 20 20 20 14. ஸோ இந்த மாதிரி அளவு தான் நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ அப்படியே அந்த அளவு எடுத்து அதை நோட் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கோம், பாருங்கள். ஸோ தேவைப்படுறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்க அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பிளாக் கலர் லைன் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, இது எல்லாமே நம்ம போட்டிருக்க அந்த அளவு தான். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்லேயும் போடலாம், மேலேயும் போடலாம். ஸோ ஃபஸ்ட் ரேக்லேயே அதே மாதிரி தான். சரிங்களா? ஸோ க்ளீனாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 நெட் அண்ட் போல்டு போடுற மாதிரி வரும். ஸோ 1 பை 1 அதில் நம்ம காமிச்சிருக்கோம், பாருங்கள். தேவைப்படுறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது, அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ மெசேஜ் வந்து உங்கள் பேர், ஊர், என்ன ப்ராடக்ட்டுக்காக எங்களை காண்டாக்ட் பண்ணுறீங்களோ அந்த ப்ராடக்ட்டை மென்ஷன் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் மூலிமா எல்லா லொக்கேஷன் டெலிவரி பண்ணுறோம். ஸோ நீங்கள் கடை வச்சுருக்கீங்க, 10 ரேக் எடுக்கலாம், 20 ரேக் எடுக்கலாம், 5 ரேக் எடுக்கலாம், இல்லை 1 ரேக் கூட எடுக்கலாம். ஸோ நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டியை பொறுத்து அந்த ரேட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். சரிங்களா? நீங்கள் ஒரே ஒரு செட் எடுக்கிறீங்கன்னா அந்த செட்டுக்கு ஏற்ற மாதிரி, அதே மாதிரி ஒரு செட்டுக்கே உங்களுக்கு 7 பிளேட் வேணும் அப்படின்னாலும் இதில் செட்டோட 5 பிளேட் வந்துடும். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 2 பிளேட் வேணுன்னா அந்த 2 பிளேட்டுக்கு மட்டும் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். சரிங்களா? ஸோ இது போல் தான் ஒவ்வொரு பிளேட்டை பொறுத்து உங்களுக்கு சார்ஜஸ் மட்டும் வேறுபடும். ஒவ்வொரு செட்டை பொறுத்து சார்ஜஸ் வேறுபடும். அந்த செட்டில் யூஸ் பண்ணுற பிளேட்டோட கவுண்டிங் பொறுத்து. அதே மாதிரி கேஜஸ்
இது வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட் ரேக் தான். ஸோ இதுவே உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ரேக் வேணும், இன்னும் ஹெவியாக வேணுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்டுக்கு ரேக் வேணுனாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ தேவைப்படுறவங்க நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய பேர், ஊர், என்ன டைப் ஆஃப் ரேக் வேணும், எவ்வளோ குவான்டிட்டி ரேக் வேணும், ஓகேங்களா. இதே நீங்கள் ஃபேன்சி ஸ்டோர்னால் பேசிக்கான இந்த மாதிரி ரேக் எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைட் வைக்கல, பேசிக்கான டைட் தான் வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் தான் ஃபுல் டைட் வைப்போம், ஓகேங்களா. ஸோ இது அடுத்த செக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைட் வச்சது தான் இப்போ நான் காமிச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து ஃபுல் டைட் வச்சுட்ருப்போம், சரிங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு ஷேக் ஆகுறதோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸ்டாண்டர்டாக யாருமே பிடிக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. ஸ்டாண்டர்டாக அப்படியே நின்றுருக்கும், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ரேகை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். இன்னொன்று என்னென்னா, ரேகை வந்து பார்த்திங்கன்னா அந்த எல் டைப் கார்னர் செவரு இருக்குது பார்த்திங்களா, எல் டைப்பில் அந்த இடத்துல கரெக்டாக அழுத்திட்டு நீங்கள் ஃபுல் டைட் வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம காமிச்சிருக்கிறது ரேகோட ஃபோட்டோ. ரேகை வந்து படுக்க வச்சு, நிற்க வச்சு, இந்த மாதிரிலாம் ரேகோட ஃபோட்டோ நம்ம காமிச்சிருக்கோம். பார்த்துக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொட்டேஷனாக வந்துட்டுருக்கும். ஸோ புது அப்டேட்டு, புது டிசைன்ஸு, புது மாடல்ஸு எப்போயுமே நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் வரோம். பாருங்கள். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.